Hi friends, welcome to Adire Vibes. இன்னைக்கு நம்ம சிம்பிளான சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய், சோம்பு போட்டு பட்டை சாமான் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன்லேயே நிறையா தண்ணி விடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக சிக்கன் வெந்து இருக்கும். இப்போ சிக்கன்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் தண்ணி விடுறதுனால இது அடி பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கனோட அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சிக்கன் 50% அது வெந்துருச்சு. ஸோ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கனோட கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே நான் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் நிறைய மசாலா ஆட் பண்ணல, வெறும் குழம்புத்தூள் மட்டும்தான் அதில் ஆட் பண்ண போகிறேன். குழம்புத்தூள் ஆட் பண்ணோன்னே அதுக்கு தேவையான அளவு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1.5 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன். அதோட உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதோட இப்போ நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். நம்ம 5 to 10 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அப்போ நிறைய தண்ணி விடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ தேவையான அளவு தண்ணியோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட இப்போ தேவையான அளவு நம்ம இதோட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு தேவையான அளவு இருக்குது, போதும். நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போது தேவையான அளவு மல்லித்தலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதை மாதிரி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம்.